ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி பைக் வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டு ஸ்பார்க் ப்ளக் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பார்க் ப்ளக்கு கம்ப்ளைண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி சரி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகிறது ஸ்பார்க் ப்ளக் தான் கம்ப்ளைண்ட் ஆகும். இது வந்து எல்லா வண்டிக்கும் காமன் தான். மேஜராக பெட்ரோல் பைக் வந்து ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணக்கூடியதே பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் தான். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க பாருங்கள். கீ ஆன் பண்ணியாச்சு. செல்ஃப் அடிக்க பாருங்கள். செல்ஃபில் உயிரில் கிக்கர் அடிக்கேன். அவ்வளோதான். அடிக்க ஆஃப் ஆயிரும். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. ரேஸ் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அவ்வளோதான், உயிர் இல்லை. சில வண்டியில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பார்க் ப்ளக் வரும். பல்சர் 135லலாம் 2 ஸ்பார்க் ப்ளக் வரும். இதில் வந்து சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக் தான். இதுதான் ஸ்பார்க் ப்ளக்கு. இது வந்து என்ஜிகே, இந்த போஸ் கம்பெனி, இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இதுதான் ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ணக்கூடிய டூலு. நம்ம ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு இந்த சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், இதை வச்சு இந்த சைடு ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு திருக்கணுன்னா இது லூஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்பேனரை போட்டிருக்கேன் நான். அவ்வளோதான். வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய ஸ்பார்க் ப்ளக்கு. பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பெட்ரோல் இருந்தும் ஸ்டார்ட் ஆகலைன்னா ஸ்பார்க் ப்ளக் தான் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டைரெக்டாக ஸ்பார்க் ப்ளக் கேப்பை இந்த கேப்பில் மாட்டி அடித்து பார்க்கணும். கரண்ட் அதில் வருதான்னு சொல்லி பார்க்கணும். அதுமாதிரி இந்த கேப்பு வந்து டொக்குன்னு ஒரு சவுண்டு. இப்போ இதில் மாட்டிட்டேன். இப்போ கிக்கர் அடித்து காமிக்கேன். இப்போ நம்ம இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டாலே செல்ஃப் வந்து கொஞ்சம் அடிக்கும். ஏன்னா பிஸ்டன் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வருவோம். இப்போ செல்ஃப் அடிக்கும் பாருங்கள். இந்த கரண்ட் வந்து வர்றது பார்த்திங்கன்னா லைட் ஆன் பண்ணியே காமிக்கேன். ஸ்பார்க் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டுக்கும் இந்த உள்ள ஒரு சின்னதாக ஒரு நீண்டுட்டுருக்கு பார்த்திங்களா, ரெண்டுக்கு இடையில வரணும். இது பாடியோடு சேர்ந்து வர்ற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் வண்டி ஐடிலிங் ஆகி ஓட முடியுது. கிக்கர் அடிக்கிறதுனால கம்மியாக, செல்ஃப் அடிக்கிறதுனால கம்மியாக வருது. கிக்கர் அடிக்கும் பாருங்கள், கரண்ட் நிறைய வரும். இப்போ ஸ்பார்க் ப்ளக் தான். நைட் டைம்னால் இந்த வெளிச்சம் வர்றது நல்லா தெரியும். இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுது பாருங்கள். இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஊடையில் மட்டும் தான் கரண்ட் வரணும். இது வந்து இந்த சைடில் இருந்துலாம் வருது. அப்படி சைடில் இருந்துலாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வண்டி சரியாக ஸ்டார்டிங் ஆகாது. ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் தான் வரும். அதனால் நம்ம புது ஸ்பார்க் ப்ளக் வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து நான் பாஸ் கம்பெனி ஸ்பார்க் ப்ளக் வாங்கியிருக்கேன். 100 ரூபா. அந்த ஸ்பார்க் ப்ளக்கு. இப்போ இதை நம்ம மாட்ட போகிறோம். இதில் வந்து லென்த்து ஷார்ட் வரும். இதில் என்ன அளவு இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம போடணும். எப்படி கலத்தணுமோ அதே மாதிரி மாட்டிட வேண்டியதான். ரொம்ப ஸ்லோவாக தான் டைட் பண்ணணும். த்ரெட்டு வந்து மாறி அடி வாங்கிடக்கூடாது. இந்த டூல் வந்து எல்லா வண்டியிலையுமே ஃபஸ்ட்டு நம்ம வண்டி வாங்கும்போதே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக கூட ஸ்பார்க் ப்ளக் கலத்தக்கூடிய ரிமூவிங் டூல் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம். ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே டைட் பண்ணக்கூடாது, கட் ஆயிரும். அதே மாதிரி இது லென்த்து ஷார்ட்டு அது ரெண்டும் வந்து கரெக்டாக போடணும். கேப்பை இப்படி போட்டுடணும். இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும்.
இந்த கேப் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது வந்து கிளாமர் வண்டியில் வரும். அந்த கேப்பை வாங்கி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மழை தண்ணி உள்ளே போனாலும் இந்த ரஸ்ட்டுலாம் ஃபார்ம் ஆகாது, ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இருக்காது. இது வண்டி ஸ்டார்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ். அவ்வளோதான். ஆன் பண்ணி பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரேஸ் பண்ணால் ஆஃப் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரே அடியில் அடிக்கி. அப்படியே லைவாக தான் உங்களுக்கு காமிக்கேன். அந்த ஸ்பார்க் ப்ளக்கு கம்ப்ளைண்ட் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இது வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு ஊடையில் மட்டும்தான் கரண்ட் வரணும். அதை விட்டுட்டு இந்த சைடு காடியிலேருந்து இந்த சைடு வேறு எல்லா பக்கமும் அந்த கரண்ட் வர்ற மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது, மைலேஜும் கிடைக்காது. பாருங்கள், இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்ல ஸ்பார்க் ப்ளக் மாதிரி இருக்குது, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.